வணக்கம். மஞ்சளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் வந்து ஈடாப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதை பற்றி எப்படி வரைகிறது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில பேசிக்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் தியரி தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படிங்கிறதுனால அதை பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் டு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் டிசைன், அடுத்து அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிசைன், பர்பஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிசைன், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈடாப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் டிசைனில் எதுக்காக ஈடாப் யூஸ் பண்ணுறாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈடாப் அதுதான். ஓகேங்களா, ஸோ ஈடாப்போட ஃபீச்சர்ஸ் என்ன, மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட் என்ன, அடுத்து என்னென்ன கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் டிசைனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ பேசிக் டிசைன் பிலாசபி. ஓகேங்களா, டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ரொம்ப முக்கியம், அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம், சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எப்படி எல்லாம் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஏன்னா அந்த என்னென்னா எப்போதுமே நம்ம பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட் இருக்கும், அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா, அதுதான் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அது எப்படி பண்ணுறாங்க, அதில் என்னென்ன இருக்குது, ஓகேங்களா, அதில் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் அண்ட் பவர் பிளான்ட்ஸ் ஓகே எப்படி தயாரிக்கிறாங்க என்னங்கிறத பற்றிய தியரி. அடுத்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஏசி சிஸ்டம் எல்லாருக்குமே தெரியும், ஆல்டர்னேட் கரண்ட்டு, டைரக்ட் கரண்ட், அதை பற்றி. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பவர் சப்ஸ்டேஷன். நம்ம பார்க்கலாம், நமக்கு ஆக்சுவலாக என்னென்னா அங்கே ஜென்ரேஷன் பண்ணும்போது ஹை வோல்டேஜில் இருக்கும். ரைட்டுங்களா, என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரேட் பண்ணுறதை திருப்பி ஹை வோல்டேஜுக்கு ஏற்றிடுவாங்க, ஏற்றிட்டு ஹை வோல்டேஜில் டிரான்ஸ்மிட் பண்ணி நம்ம வீட்டுக்கு வரும்போது திரும்ப வோல்டேஜை குறைப்பாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணுறது வந்து சப்ஸ்டேஷனில் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து பவர் சப்ஸ்டேஷன். ஸோ எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அடுத்து பஸ் பார்னா என்ன, அதை பற்றி இது. ஸோ ரொம்ப முக்கியமானது இப்போ தான் நம்ம வரோம் சிங்கிள் லைன் டயக்ராம், எஸ்எல்டி அல்லது ஒன் லைன் டயக்ராம் சொல்லுவாங்க, ஓஎல்டி ஓல்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது எப்படி வரைகிறது அப்படின்னா என்ன, அது எப்படி வரைகிறது, எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி சிங்கிள் லைன் டயக்ராம் முதல்ல நம்ம ஜென்ரலாக வந்து ஈடாப்ல வந்து எஸ்எல்டி தான் நம்ம வரையப்போகிறோம், சிங்கிள் லைன் டயக்ராம் தான் வரையப்போகிறோம். பட் அதை நம்ம ரஃபாக ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சாஃப்ட்வேரில் வரையாமல் நம்ம மேனுவலாக எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஈடாப்ல போக போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஈடாப்ல போகும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிங்கிள் லைன் டயக்ராம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் ஸ்டேஷனு, அடுத்து பஸ் பாரு, ஓகேங்களா, சர்க்யூட் பிரேக்கரு, கேபிள் பிரேக்கு, திருப்பி பஸ் பார் இருக்குது, அதுக்கப்புறம் சர்க்யூட் பிரேக்கர், கேபிள் சர்க்யூட் பிரேக்கர், பஸ் பாரு, திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, இது வரைக்கும் ஹை வோல்டேஜில் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் லைன். ஸோ வீட்டுக்கு வந்து வேறு வேறு லோட்ஸ் எல்லாமே வருது. ஓகேங்களா, இதுதான் வந்து எஸ்எல்டி சிங்கிள் லைன் டயக்ராம் அல்லது ஓஎல்டின்னு சொல்லுவாங்க, ஒன் லைன் டயக்ராம் சொல்லுவாங்க. நம்ம ஈடாப்ல வரைஞ்சிருக்காது. ஓகேங்களா, ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் அண்ட் ஈடாப், அதாவது அனலைசிஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கும் லோட் ஃப்ளோ, ஆக்சுவலாக லோட் ஃப்ளோ இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் அனாலிசிஸ், ஆர்க் ஃபிளாஷ் அனாலிசிஸ், அடுத்து மோட்டார் ஆசிலரேஷன், ஹார்மோனிக்கு, ஓகேங்களா, டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா, எந்த அனலிசிஸ் பண்ணுறதாலும் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து லோட் ஃப்ளோ அனலிசிஸ் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ லோட் ஃப்ளோ அனலிசிஸ் சொல்லிட்டு நான் இங்கே போய் நான் ரன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதை ரன் பண்ணிட்டு தான் எந்த அனலிசிஸ் வேணாலும் போடுறாங்க பாருங்க, எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ லோட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இங்கே காட்டிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம இதில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வேரியஸ் அனலிசிஸ் இருக்குது, அதை ஃபுல்லாகவே பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் சைஸிங், எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ரைட்டுங்களா, இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து நம்ம ப்ராப்பரான இன்புட் பண்ணணும்.
சைசிங் பண்ணணும். சைசிங் பண்ணலைன்னு வச்சுக்கிங்களேன், நிறையா பிரச்சனைகள் வரும். அதுதான் அதில் ரொம்ப முக்கியமானது எர்த்திங். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல எர்த்திங் ப்ராப்பராக இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும், கரண்ட் வந்து ரிவர்ஸ் கரண்ட் வரும். ஓகேங்களா? அதை பற்றி இது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட இதில் 4 டைப்ஸ் எர்த்திங்கை பற்றி பார்ப்போம். அடுத்து கேபிள்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் அவைலபிள், என்னென்ன கேபிளிங் மெத்தட். ஓகேங்களா? ஓவர் ஹெட் கேபிளிங், அண்டர் கிரவுண்ட் கேபிளிங் சொல்லி 2 மெத்தடு மெயினாக பார்ப்போம். அடுத்து கேபிளோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? ஒரு ஒயர் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்னென்ன இருக்கும், இன்சுலேஷன் இருக்கும், உள்ள கோர் ஒயர் இருக்கும். ஸோ அதை பற்றி இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், பவர் சிஸ்டம் ப்ரொடக்ஷன். ஒன்றும் இல்லை, நம்ம இந்த சர்க்கியூட் பிரேக்கர்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா இது வந்து பவர் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதை ப்ராப்பராக நீங்கள் பண்ணலன்னு வச்சுக்கிங்களேன், என்ன ஆகும், ஓவர் கரண்ட் ஆகி சப்போஸ் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிட்டு இப்படிக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதை பற்றி என்னென்ன மெத்தட் இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த இதில் கவர் பண்ண போகிறது. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் இப்போ நாங்கள் நிறைய கோர்சஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன கோர்சஸ் எடுக்கிறோங்கிறத. ஓகேங்களா? ஸோ அந்த கோர்ஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் காட்டுது. ஓகேங்களா? ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த 2 நம்பரில் ஒரு நம்பரை நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.